நீங்க ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்டிங்க்கு புதுசா என்னெல்லாம் பண்ணணும்னு தெரியாம குழப்பத்துல இருக்கீங்களா? இல்ல என்னெல்லாம் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோல ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்டிங்கோட பேசிக்ஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு, ஒரு சில முக்கியமான டிப்ஸும் இந்த வீடியோவோட எண்ட்ல ஷேர் பண்றோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு வியூஸ் ஆஃப் மணிராம். ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்டிங்ல ஃபர்ஸ்ட் நீங்க பேசிக்கா பண்ண வேண்டியது 3 விஷயம். ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி ஃபண்ட், செகண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ், தேர்டு ஹெல்த் இன்சூரன்ஸ். ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி ஃபண்ட்னா என்னன்னு பார்த்துடலாம். எமர்ஜென்சி ஃபண்ட்னா என்னன்னா, ஒரு அவசர சூழ்நிலைக்கு தேவைப்படுறதுக்கு ஒரு ஃபண்டை முதல்ல ரெடி பண்ணி வைக்கிறது. இதை நம்ம எதுக்காக பண்றோம்னா, ஏதோ ஒரு அவசர சூழ்நிலை வருது, ஏதோ ஒரு வேலை உங்களுக்கே வேலை போயிருச்சுன்னா, அந்த நேரத்துக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு இந்த பணத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 2 மாசமோ 3 மாசமோ அந்த பணத்தை வச்சு நீங்க அந்த நிலைமையை சமாளிச்சுட்டு வேற ஒரு வேலைக்கு மாறிக்கலாம். இல்ல அந்த சூழ்நிலையை நீங்க சமாளிச்சுட்டு திரும்ப நீங்க உங்களுடைய லைஃப்பை நல்ல விதமா லீட் பண்ணலாம். ஸோ இந்த எமர்ஜென்சி ஃபண்டுக்கு பேசிக் தம் ரூல் என்னன்னா, நீங்க உங்களோட ஒரு மாச செலவு எவ்வளவுன்னு நீங்க முதல்ல கணக்கு பண்ணணும். கணக்கு பண்ணிட்டு 3ல இருந்து 6 மாசத்துக்கான பணத்தை எடுத்து நீங்க ஒரு எமர்ஜென்சி ஃபண்டா கிரியேட் பண்ணணும். இதை நீங்க எப்படி பண்ணலாம்னா, தனியா ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போட்டு வைக்கலாம், ஒரு லிக்விட் ஃபண்ட்ல போட்டு வைக்கலாம். நான் உங்களுக்கு லிக்விட் ஃபண்ட் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட லிக்விட் ஃபண்ட் கொஞ்சம் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அப்புறம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க ஏதோ ஒரு அவசர சூழ்நிலைக்கு எமர்ஜென்சி ஃபண்ட்ல இருந்து நீங்க பணத்தை எடுக்கிறீங்கன்னா, உங்களோட ஃபினான்சஸ் பெட்டர் ஆகும்போது திரும்ப அந்த ஃபண்டை டாப் அப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு மாசத்துக்கு 30,000 ரூபாய் செலவாகும்னு நீங்க 6 மாசத்துக்கு கணக்கு போட்டு ஒரு ஃபண்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்கன்னா, நீங்க ஒரு 10,000 ரூபாய் எடுத்து செலவு பண்ணிட்டீங்கன்னா, திரும்ப உங்களோட ஃபினான்சஸ் பெட்டர் ஆகும்போது அந்த 10,000 ரூபாயை நீங்க திரும்ப டாப் அப் பண்ணி அந்த பழைய அமௌண்ட்டுக்கு ஈக்குவல் பண்ணிடணும். ஓகே, டேர்ம் இன்சூரன்ஸை பத்தி பார்த்துடலாம். டேர்ம் இன்சூரன்ஸ் எதுக்கு எடுக்கணும்னா, நம்ம எல்லாரும் நல்லா தான் இருப்போம், பட் அன்எக்ஸ்பெக்டடா ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு ஒரு சேஃபர் சைட்ல யோசிச்சு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவரை நம்பி தான் அந்த ஃபேமிலியே இருக்கு அப்படின்னா, அவருக்கு ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூனாலேயோ இல்லை ஒரு ஆக்சிடென்ட்னாலேயோ அவர் இறந்துறாருன்னா, இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்ல மூலமா கிடைக்கிற கிளைம் அந்த ஃபேமிலிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டேர்ம் இன்சூரன்ஸ் எவ்வளோக்கு எடுக்கணும்னா, அதுக்கு என்ன பேசிக் தம் ரூல்னா, ஒருத்தரோட வருஷ சம்பளத்துல இருந்து 15ல இருந்து 18 மடங்கு எடுத்து வச்சுக்கிறது நல்லதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் 5 லட்சம் ரூபா வருஷத்துக்கு சம்பாதிக்கிறாரு அப்படின்னா, அதுல ஒரு 15 மடங்கு 75 லட்சம் ரூபாய்க்கு எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அதை தாங்க நாங்களும் ரெக்கமெண்ட் பண்றோம். நெக்ஸ்ட், ஹெல்த் இன்சூரன்ஸை பத்தி பார்த்துடலாம். ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏன் எடுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒருத்தரோட ஃபேமிலியில திடீர்னு ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி பெரிய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னா, அப்போ அது அந்த ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை ரொம்ப பாதிக்குங்க. இதை பத்தி ஜிரோதாவோட கோஃபவுண்டர் நிதின் கமாத்தே ஒரு ட்வீட்ல என்ன சொல்றாருன்னா, மெஜாரிட்டி ஆஃப் த இந்தியன்ஸ் ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் பெரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா அவங்க பேங்க்ரப்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அதனால எல்லாருக்கும் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் அவசியம்னு சொல்றாரு. நம்ம வீடியோவோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி சில டிப்ஸும் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், நீங்க 3 சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. ஒரு அக்கௌண்ட் நீங்க எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா, உங்களோட இன்வெஸ்டிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணலாம். 2வது, உங்களோட அன்றாட செலவுகளுக்கு யூஸ் பண்ணலாம். 3வது அக்கௌண்ட்டை உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு லிக்விட் ஃபண்ட்ல போட்டு நீங்க அந்த எமர்ஜென்சி ஃபண்டை மெயின்டைன் பண்ணலாம். நெக்ஸ்ட், எல்லாத்துக்கும் உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டை கை வைக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், காருக்கு இயர்லி மெயின்டெனன்ஸ், அதே மாதிரி உங்களோட டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், அப்புறம் இயர்லி ஒன்ஸ் நீங்க எதுவும் டூர் போவீங்களா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு அதுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுங்கிறதையும் ஒரு கணக்கு பண்ணி அதை மாசம் மாசம் ஒரு டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, உங்களுக்கு என்னைக்கு பணம் தேவைப்படுதோ அதை நீங்க ரெடீம் பண்ணி அன்னைக்கு செலவுகளை நீங்க பண்ணிக்கலாங்க. இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் நம்மளோட செலவுகளுக்கு பணம் ஒதுக்குறதுன்னு பார்த்துடலாம். நம்மளோட செலவுகளை 2ஆ பிரிச்சுக்கலாம். ஒன்று நீட்ஸ், இன்னொன்று வாண்ட்ஸ். நீட்ஸுங்கிறது அத்தியாவசிய தேவைகள். உதாரணத்துக்கு வீட்டு வாடகை, பால், பெட்ரோல், மளிகை சாமான், இன்சூரன்ஸ், படிப்பு செலவு, இந்த மாதிரி செலவுலாம் ரொம்ப அத்தியாவசியம். இதுக்கு ஒரு 50% வரை உங்க சேலரியில இருந்து ஒதுக்கலாம். வாண்ட்ஸுங்கிறது கிடைச்சா நமக்கு நல்லா இருக்கும், விருப்பப்படுற விஷயங்கள்னு எடுத்துக்கலாம். லைக் படத்துக்கு போறது, டூரு, ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன், அப்புறம் காஸ்ட்லியான கேட்ஜெட்ஸ், இதெல்லாம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு 20ல இருந்து 30% ஒதுக்கலாம். ஓகேங்க. நெக்ஸ்ட், இப்போ உங்களோட வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸுக்கு
அதுக்கு எவ்வளோ ப்ரொபோர்ஷன் நீங்கள் முடிவு பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்டிங் கொண்டு போகலாம். உதாரணத்துக்கு உங்களோட நீட்ஸுக்கு 50%, வான்ஸுக்கு 20% நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் 30% இன்வெஸ்டிங்க்கு கொண்டு போகலாம். முடிஞ்ச வரை உங்களோட வான்ஸில் எதெல்லாம் குறைக்க முடியுமோ குறைச்சிட்டு அந்த அமௌண்ட்டையும் இன்வெஸ்டிங்க்கு கொண்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. நெக்ஸ்ட்டு கடனை வச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுங்க. உதாரணத்துக்கு நீங்கள் கிரெடிட் கார்டுலையோ பர்சனல் லோன்லையோ லோனு வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூட தான் இருக்கும். அப்போ அதை வச்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்காது. ஏன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10% 12% கொடுக்குமாங்கிறது உங்களுக்கு கேரண்டி கிடையாது. அப்போ உங்களுக்கு கிரெடிட் கார்டு லோனோ பர்சனல் லோனோ இருந்தால் அதை முதல்ல க்ளோஸ் பண்ணுங்க. தேவையான நியாயமான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வாங்கியிருக்கிற ஹவுசிங் லோனையோ இல்லை வீடு கட்டுறதுக்கு வாங்கின லோனையோ இல்லை கோல்டு பிளட்ஜ் பண்ணி உங்களோட பிஸ்னஸ்க்காகவோ இல்லை வேற ஏதோ முக்கியமான செலவுகளுக்காகவோ பண்ண லோன்ஸை பற்றி நாங்கள் எந்த கமெண்ட்டும் பண்ணலங்க. தேவையில்லாத ஈஸியாக கிடைக்கிற கிரெடிட் கார்டு பர்சனல் லோன்ஸ் தான் வேணாம்னு சொல்கிறோம். நம்ம பேசின எல்லா அசெட் கிளாஸ்லையும் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணுங்க. அதே மாதிரி அந்த ஒவ்வொரு அசெட் கிளாஸுக்குள்ளேயும் நீங்கள் டைவர்சிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கம்பெனி ஸ்டாக்கை போய் ஃபுல்லாக உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வாங்கி வச்சிடக்கூடாது. மினிமம் 10லேருந்து 25 கம்பெனியோட ஸ்டாக்கை நீங்கள் வாங்கி வைக்கிறது தான் உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு சேஃப்டி. இது ஒரு பேசிக் வீடியோ தாங்க. இதை பற்றியெல்லாம் இன்னும் டீட்டெயிலாக வர வீடியோக்களில் பேசுகிறோங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்க்கணுன்னா வியூஸ் ஆஃப் மணிராமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட எல்லா லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டால் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. எஸ்பெஷலி ஃப்ரீ ஃபின்கால்லேருந்து ஒரு ஆர்டிக்கல் ஷேர் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். அதில் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். இந்த வெப்சைட் பற்றி சொல்லணும்னா பட்டாபிராமன் முராரின்னு ஒருத்தர் தான் இந்த வெப்சைட் நடத்திட்டு இருக்காரு. நிறைய பேர் பட்டு சார்னு கூப்பிடுவாங்க. இவர் முன்னாடி ஐஐடி மெட்ராஸில் ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு. இப்போ வெப்சைட் அண்ட் யூடியூப் சேனல் நடத்தி நிறைய பேருக்கு ஃபினான்ஸ் அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்காரு. நானும் ஒரு ஃபேஸ்புக் குரூப்பில் ஃபாலோ பண்ணி தான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன்.